வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் வெங்கடாசலம். கிராம வெளிகள் அறக்கட்டளை, தருமபுரி மாவட்டம். ஆலம்லைட் யூடியூப் சேனல்ல தகவல் பெட்டி நிகழ்வுல இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜிசியோட புதிய வழிகாட்டி நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. யூஜிசி புதிய வழிகாட்டி நெறிமுறைகள்ல என்ன இருக்கு, ஏன் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு, அதற்கு போராட்டம் ஏன், எதிர்ப்பு ஏன் வந்தது, இது போன்ற தகவல்களை தான் இன்றைய தகவல் பெட்டி நிகழ்வுல பார்க்க போறோம். நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஆலம்லைட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பல்கலைக்கழக மானிய குழுன்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஒரு சமச்சீர் பங்கை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய விதிமுறைகளை வழிவகுத்தது. கல்வி நிறுவனங்கள்ல இந்த விதிமுறைகள் எல்லாம் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சில புதிய வழிகாட்டி விதிமுறைகளை வெளியிட்டது. இந்த விதிமுறைகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் வட இந்தியாவில் நடைபெற்றன. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பல்வேறு அமைப்புகள் வலதுசாரிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அரசு துறை ஊழியர்கள் என்ன செய்தாங்கன்னா, பணியிலிருந்து விலகி தாங்கள் எதிர்ப்பை காட்டுவதாக தெரிவித்தாங்க. அப்படி என்ன அந்த புதிய வழிகாட்டி நெறிமுறைகள்ல இருந்துச்சு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்னா என்ன, யூஜிசி என்ன செஞ்சிச்சு அப்படின்றத குறித்து தான் இந்த தகவலை நம்ம பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழு 1956 ஏற்படுத்தப்பட்டது. இது பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறது, கண்காணிக்கிறது, நிதி உதவி அளிக்கிறது தான் இதனுடைய பணி. மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள், மாநில அரசு பல்கலைக்கழகங்கள், தன்னாட்சி பெற்ற பல்கலைக்கழகங்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அட்டானமஸ் காலேஜஸ், இதையெல்லாம் பார்வையிட்டு அதற்கு தரச்சான்றிதழ் வழங்குறது, அதுல ஆய்வுகளை மேற்கொள்றது, எப்படி இருக்குன்னு கண்காணிக்கிறது, நல்ல தரமான கல்லூரிகளா உருவாக்குறது, கட்டமைப்புகளை ஆய்வு செய்யறது, இதெல்லாம் அவங்களோட வேலை. இன்னும் சொல்ல போனா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை அளிக்கக்கூடிய தேர்வுகளை நடத்தி உதவித்தொகை வழங்குதல், அதே போல கல்லூரிகளுக்கு பேராசிரியர்களை செலக்ட் செய்யக்கூடிய தேசிய தகுதி தேர்வை நடத்தி அதன் மூலமா பேராசிரியர்களை தேர்வு செய்து பணியமர்த்துதல், இது போன்ற பணிகளை நம்ம யூஜிசி செஞ்சுட்டு வருதுச்சு. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட தன்னாட்சி பெற்ற அமைப்பு, சட்டப்பூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். கல்வி நிறுவனங்களில் சமபங்கு விதிமுறைகள் 2026 வெளியிட்டாங்க. இந்த விதிமுறைகளை ஆதரித்து நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அவர் வரவேற்றிருக்கிறாரு. அதே போல உத்தரப்பிரதேசத்தோட முன்னாள் முதல்வர் மாயாவதி அவர்களும் இந்த விதிமுறைகளை வரவேற்றாங்க. பல்வேறு நபர்கள் வரவேற்ற நிலையில வட இந்தியாவில் இதற்கு எதிராக பெரும் போராட்டம் வெடித்தது என்றே சொல்லலாம்.